தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியா கிளம்பி போக போகிறார். இது பெரிய நியூஸ் கிடையாது. தமிழகமே எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுது. மே 4ஆம் தேதி அன்னைக்கு விஜய் அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல், தன்னுடைய கட்சி நலனை பற்றி எதுவுமே கவலைப்படாமல், அதே மாதிரி தனக்கு ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆஸ்திரேலியா கிளம்பி போக போகிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு நியூஸ். சோசியல் மீடியா முழுக்க சுற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, விஜய் அண்ணா ஆஸ்திரேலியா கிளம்பி போக போகிறார்ல, அது விஜய் அண்ணாவுக்கே தெரியாது. ரைட்டா, யார் டிக்கெட் போட போகிறாங்கன்னு தெரியல, யார் அண்ணனை பிக்கப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, யார் அண்ணனை ட்ராப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாருமே இது வரைக்கும் அஃபீஷியலாக யாருமே சொல்லலை, விஜய் அண்ணாவும் சொல்லலை. ஆனால் மொத்த சோசியல் மீடியாலையும் இதை போட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ப்ரோ, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ப்ரோ. ஓ, அடுத்த எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? தப்பு இல்லையா? இன்னமும் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க? ரைட்டா? ஓ, இதனால் விஜயண்ணா வந்து ஆஸ்திரேலியா கிளம்பி போகிறார் அப்படின்னா நீங்கள் மக்கள் மனத்தில் என்ன கொண்டு வரீங்க? அவருக்கு தோல்வி பயம், அவர் வந்து தோற்றுருவன்னு தெரிஞ்சிச்சு, அதனால் வந்து ஆஸ்திரேலியா கிளம்பி போகிறார் அப்படின்னு மக்கள் மனசில் விதைக்கிறீங்க. பண்ணுங்க, நல்லாயிருக்கு.